ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, வேர்ல்ட் கப் 2020 50வது போட்டி இன்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா அணிகள் மோதும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டி. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் காண இருக்கின்றோம். இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி பிளே ஆஃப் செல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோ போட டைம் இல்லை, அதனால் ஆடியோவாக போடுறேன். நேற்றைய தினம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஷோர் ஷாட்டாக இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கிலாந்து ஜெயிச்சிருந்துருது. மிகப்பெரிய ஒரு மேட்ச் நேற்றைய தினம். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஏன்னா இன்றைய மேட்சை பொறுத்து தான் நியூசிலாண்டு உள்ளே வருமா வராதா, செமிஃபைனல்ஸ் போகுமா போகாதா அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பாக அதோட வியூஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் ஸ்ரீலங்கா அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் நிசங்கா, அஸ்லங்கா, ரத்நாயக்கே, கமிந்து மெண்டிஸ், இந்த 4 பேர் நல்லாயிருக்கு. ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேமந்தா, அவர் இன்றைக்கி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு, 5. அதே மாதிரி ஸ்ரீலங்கா அணி முதல்ல பவுல் பண்ணாங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கக்கூடியவர்கள் சமீரா மற்றும் மதுசங்கா போன்றோர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா அணி 2வது பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் குசால் மெண்டிஸ், அஸ்லங்கா, கமிந்து மெண்டிஸ், ஹேமந்தா, வெள்ளலேகே போன்றோர் சிறப்பான ஒரு பேட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸ்ரீலங்கா அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சமீரா, தீக்ஷனா, மதுசங்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பாகிஸ்தான் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஆயூப், பாபர் அசாம், ஃபக்சர் ஜமான், நவாஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ஆயூப் அவர்களை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பாபர் அசாம் கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பாகிஸ்தான் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் அஃப்ரிடி, நசீம் ஷா, நவாஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பாகிஸ்தான் அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஃபர்கான், பாபர் அசாம், ஃபக்சர் ஜமான், நவாஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நவாஸை ட்ரை பண்ணலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது, இல்லை பவுல் பண்ணும்போது. இன்றைக்கி நவாஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பாகிஸ்தான் அணி 2வது பந்து வீசினார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் நவாஸ், அஃப்ரிடி மற்றும் உஸ்மான் டாரிக் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இன்றைக்கி நவாஸ் மற்றும் ஆயூப், பாபர் அசாம் இவங்க 3 பேர்த்துக்குமே நல்லாயிருக்கு. ஸோ இவங்களை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அஃப்ரிடி கூட இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சடாப் கான் பேட்டிங் பண்ணார்னா ஒரு 22லேருந்து 26 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பவுலிங்கில் அந்தளவுக்கு ஒன்றும் எஃபர்ட் இருக்காது. ஸோ அதை பொறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஏதேனும் மாற்றம் வரும் பட்சத்தில் நம்ம டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் அப்படிங்கிறத டாஸ் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுக்குறோம். இன்றைய தினம் வெல்லக்கூடிய அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா அணி இன்றைய தினம் தோல்வி பெறுவார்கள். அப்போ யாரை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிங்க. ஸ்ரீலங்கா அணி இன்றைய தினம் தோல்வி பெறுவார்கள். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற அணி ஜெயித்தாலும் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் தான் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய விதமான ரன் ரேட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு செல்வார்கள். டெலகிராம் லிங்கில் இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.